சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். 3 லேயர் 1 லேயராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட். பிகினராக பார்க்குறவங்களுக்காக தான் நான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் போகிறேன். குயிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீட் லோடிங் கொடுத்துருக்கேன். இது சுகர் பீட், இது வந்து 3mm பீட் ஒயிட் பீட், இது 3mm பீட் கோல்டன் பீடு. ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் பாருங்கள். 3mm பீட் கோல்டன் பீட், 3mm பீட் ஒயிட் பீடு. ஸோ இதெல்லாமே முந்தானி கலரில் வரதுனால அது கொடுத்துருக்கேன். நான் அதுக்கப்புறமும் ஒரு லேயர் வந்து சுகர் பீடிங்க நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3mm பீட் அண்ட் ஒயிட் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பீட் லாக் தான். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நீங்கள் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் வீடியோவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். நாட் ஒன்லி தஸ், நான் இந்த ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண அந்த ஸ்லீவ்லேயும் நான் வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் திரும்பவும் அதே அப்லோட் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்து நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் நிறைய டிப்ஸ் இன்னுமே நான் வந்து கிளாஸுக்கு வரவங்கள நோட் பண்ணுறதுனால இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே வாங்க, இப்போ வந்து இதில் நான் உள்ள செக்குடு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணி செக்குடு போட்டேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இது ஸ்கேல் வச்சு நம்ம இப்போ போட்டோன்னா கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு இதுவோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது டேகு. இதில் வச்சு தான் நான் வந்து இப்படி போட்டேன். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணாமலே கூட இப்படி போடலாம் லைன்ஸு, பட் அந்தளவுக்கு நேச்சுராக வராது. இஃப் இன்கேஸ் அது கொஞ்சம் இந்த கேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம போட்டிருக்க அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அது லுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள், அதுதான் கம்ப்ளீட் லுக்கு கொடுக்கும். அது எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர் ஸ்டேஜில் இருந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை நல்லா க்ரோத் பண்ணும். ஸோ இந்த டிப்பை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக கொடுக்குறோமோ அதுவுமே ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இங்கே சுகர் பீடு தான் நான் இந்த லைனுக்கு எல்லாமே சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இங்கே துலிப் நீடிலை விட இந்த அயன் நீடில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குயிக்காக வரும். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளவுஸ் இந்த இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் டைம் லெஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் போடலாம், ஏர்ன் பண்ணலாம். இந்த துலிப் நீடில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து லேட்டாகவோ அதுக்கப்புறமா இதை குவிட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து ஸ்பீடை கொடுக்கும். ஏன்னா வந்து இதில் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் தான் பீட் கோக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் எடுக்கலாம். எடுக்கிறப்பையும் குயிக்காக இப்படி நிறைய போட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னாவே குயிக்காக வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுகர் பீட் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இங்கே இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம எப்பயுமே இங்கிருந்து எடுத்துக்கோங்க த்ரெட்டை. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எடுக்காதீங்க, எப்பவுமே இந்த த்ரெட்டு நடுவில் இருந்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டைட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ த்ரெட்டை இங்கே எண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கிருந்தே ஃபர்ஸ்ட்டு போட்டுடலான்னு போடுறேன். இப்போ பாருங்கள், இங்கிருந்து இப்போ நம்ம இங்கே உங்களுக்கும் நல்லா தெரியும் பாருங்கள். இங்கிருந்து எடுங்க. இந்த பீட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப்லேருந்து எடுத்திங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு டைட்னஸ் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த பீட் நடுவில் இங்கே ஒரு நாட்டை போட்டுருங்க. நாட்டை போட்டுட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சுகர் பீடு 2 பீடாக தான் கொடுக்கணும்னு சொன்னேன் நான். அதே மாதிரி 2 பீடாக கொடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்பவுமே எண்டில் இப்படி கேப் விட்டு எடுக்காதீங்க. நல்லா இப்படி உள்ளுக்கு தள்ளின மாதிரி இதை போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பீட் நடுவில் வந்து கேப் பண்ணுறது வராது. பாருங்கள், நிறைய பேர் வந்து போடுறப்போ நல்லா திக்காக போடுறோம், பட் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் கழட்டுறப்போ பார்த்தா கேப் வந்துடுது சொல்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் வரவே வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் எடுக்க முடியுதுன்னு. அப்போ நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்னு. ஒன்றுமே இல்லை, இதில் வந்து 10 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த எண்டில் இப்படி கேப் விட்ட மாதிரி இப்படி கொடுக்காதீங்க எப்பயுமே.
அதை விட பாருங்கள் இப்படி நல்லா இப்படி தள்ளின மாதிரி இந்த கேப்பில் கொஞ்சம் இப்படி நீடில் இப்படி வச்ச மாதிரி இப்படி கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு பாருங்கள் அப்படியே திக்னஸாகவே தான் இருக்கும். இந்த கேஃபே இருக்காது. பீட் நடுவில் பாருங்கள் கேஃபே இருக்காது. ஓகே, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். நான் பாருங்கள் இது நடுவில் கேஃபே வராது. ஸோ நான் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். 2 பீடாக கொடுங்க எப்பவுமே. அட் தி சேம் டைம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு பீட் வந்து இந்த 3mm பீடெல்லாம் ஒரு பீட் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்னா சிலது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு எதனா டிசைன் போடுறப்போ நடுவில் எதனா கேப் வந்ததுன்னா நீங்கள் போடுறப்போ அது கரெக்டாக போய் செட்டில் ஆகாது, கம்ப்ளீட் லுக்கை கொடுக்காது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த கேப்லேருந்து தான் எடுத்து போட்டேன். இதுவே 2 பீடு ஸ்டிக் அந்த 2 ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த கேப்பில் நான் எடுக்கிறப்போ அந்த த்ரெட்டு உள்ளுக்கு போகவே போகாது, இங்கே மேலே தான் நிற்கும். ஸோ இதுக்காக தான் வந்து எப்பயுமே 2 பீடு ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் பிரிச்சுட்டு தான் போடணும். அது நான் உங்களுக்கு வேணால் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 2 பீடு ஒட்டின மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் இருக்கான்னு தெரியல, நான் டைம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். அது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீடு இருந்ததுன்னா எப்பயுமே இதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி கட்டர் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் இதுவான மாதிரி தான் பீடு தெரியும், ஆனால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் போட்டு விட்டுலாம். பட் இந்த ஒட்டின மாதிரியே போட்டிங்கன்னா இந்த கேப்லலாம் நம்ம த்ரெட் எடுக்கிறப்போ கரெக்டாக வராது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கம்ப்ளீட் லுக்கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் இதை போட்டுருவீங்க, இன்கேஸ் நீங்கள் கஸ்டமருக்கு போட்டே கொடுத்துட்டிங்கன்னா கூட திடீர்னு அவங்க நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த்ரெட்டு வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதெல்லாம் தைச்ச பிறகு தான் அது தெரியும். அப்போ என்ன ஆகும், கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்காது, நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆரியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் சொல்லி தான் அது பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஒரே மோட்டிவ், வீட்டில் இப்போ என் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட் மாதிரி ஆன்லைனுக்கோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்லேயோ வந்து கற்றுக்க முடியாத நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எதுலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. அது கரெக்டாக நான் இத்தனை ஸ்டூடெண்ட் தான் எடுப்பேன், ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வீட்டில் இருந்துகிட்டே எதனா ஒன்று லேர்ன் பண்ணிக்கணுன்றவங்களுக்கு அந்த அந்த நம்ம கொடுக்குற அந்த டிப்ஸில் இருந்து அந்த ட்ரிக்ஸில் இருந்து எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணுறப்போ அது ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஆகும். அவங்க அதில் நல்லா க்ரோத் ஆகலாம். அதனால தான் நான் இவ்வளோவும் சொல்லி நான் அவங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸ்டிச்சஸுமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸ்லோவாகவும் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பிகினர் லெவலில் இருக்கவங்க நீங்கள் கிளாஸ் போகாமலே கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்த்து மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ அம் தேர் ஃபார் யூ டு கிளியர் யுவர் டவுட். நான் ஸோ மெனி டைம்ஸ் நான் அதை தான் மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா இப்போது ஒரு குழந்த பிறந்திருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கற்றுக்கணுன்னா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் இந்த சேனல் பார்த்தா அதை பார்த்து கற்றுக்கணும் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று போடுறப்போ அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன்ன்றது இருக்காது. நம்மளும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பேபி கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு நம்ம என்ன ஆகும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் டைம் இல்லைன்னா கூட ஒரு 30 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தினமும் 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் 1 ஹவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும் டைம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திரும்பவும் நம்ம இந்த கேப்பில் இன்னொரு பீடு இங்கே கொடுக்கலாமேன்னு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து மிஸ்டேக் ஆகிடும். அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. சில இடத்துல வந்து நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு பீடை கொடுத்துருவோம். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு பீடை கொடுக்காதீங்க. கொடுக்காமலே இந்த ஸ்டிச்சை இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி அவ்வளோதான் நாட் போட்டுருங்க. கம்ப்ளீட் ஆகிடும். அகெயின் நம்ம எல்லா இந்த லைன்ஸுக்குமே
நம்ம அப்போ நாட் போட்டுட்டு எல்லா லைன்ஸும் அதே மாதிரியே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அதுவுமே வேணால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக லைன்ஸ் கொடுக்குறது குயிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.